பல இடங்களிலே புகாரி மஜ்லிஸ் நடைபெறுகின்றது. இந்த புகாரி மஜ்லிஸ் என்பது அங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு ஹதீஸ்கள் வாசிக்கப்பட்டு சஹீஹுல் புகாரி வாசிக்கப்பட்டு அங்கே விளக்கம் சொல்லப்படுகின்றது. இந்த மஜ்லிஸ்களை கண்டித்து அதை பிழை என்ற அடிப்படையிலே அவருடைய உரையிலே அமைந்திருக்கின்றது. இதிலே நாங்கள் ஆரம்பமாக ஒரு விடயத்தை சொல்லிக்கொள்வது என்னவென்றால், இந்த ஜஹான் ஃபலாஹி அந்த பிரசங்கம் நிகழ்த்தியவரை இந்த புகாரி மஜ்லிஸிலே கட்டாயமாக கலந்து கொள்ள சொல்ல வேண்டும். ஏனெனில் அவர்கள் ஹதீஸை கூட சரியாக வாசிக்கிறார் இல்லை. ஒரு ஹதீஸை 2 தடவை சொல்கின்றார், 2 தடவையும் அவர் பிழையாகத்தான் சொல்கின்றார். அந்த ஹதீஸிலே லா துத்ரூனி கமா அத்ரத்தின் நசாரா என்றுதான் அந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கின்றது. அதை இவர் லா தத்ரூனி என்பதாக அவர் சொல்கின்றார். சாதாரணமாக தமிழிலே எழுத்துக்களை நாங்கள் சரியாக வாசிக்க வேண்டும். இதிலே கண்டி என்று வரும் பொழுதோ அதை யாராவது கூ என்று வாசித்தால் அது வித்தியாசமாக போய்விடும். அதே போன்று இங்கே லா துத்ரூனி என்று வருவதை அவர் லா தத்ரூனி என்பதாக 2 தடவைகள் சொல்கின்றார். இவ்வளவு இந்த ஸல்லல்லாஹு ஹதீஸையே சரியாக வாசிக்க தெரியாதவர்கள் எப்படி மிம்பரிலே ஏறி பயான் செய்கின்றார்கள்? அதையும் எத்தனையோ பேர் வாயை புலந்து பார்க்கிறார்கள், அந்த வீடியோக்களை சமூகத்திலே பகிர்கிறார்கள் என்பதுதான் கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. எனவே இவர்களை இந்த புகார் மஜ்லிஸுக்கு அனுப்ப வேண்டும். அங்கே வந்தால் அங்கே இவ்வாறு பிழையாக வாசித்தால் அங்கே உள்ள மௌலவிமார்கள் திருத்துவார்கள். அதை அங்கே புகாரி மஜ்லிஸ்லே அதுதான் நடக்கின்றது. அந்த ஹதீஸ்களை வாசிக்கும் பொழுது யாராவது பிழையாக வாசித்தால் அதை அங்கே திருத்துவார்கள். அது அவ்வாறு அல்ல, இவ்வாறு தான் வாசிக்க வேண்டும் என்று திருத்துவார்கள். அவ்வாறு திருத்தி அவர்களுக்கு ஒரு சரியான விடயத்தை சொல்லிக் கொடுக்கப்படும். இவர்களுக்கு அவ்வாறு வழிகாட்டுவதற்கு யாரும் இல்லை என்ற காரணத்தினால் இவ்வாறான ஹதீஸ்களை பிழையாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி மீது பொய்யுரைப்பதற்கு சமன். இவர் அந்த ஹதீஸை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னதாக சொல்கின்றார். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் லா தத்ரூனி என்று சொல்லவில்லை, அவர்கள் லா துத்ரூனி என்று தான் சொன்னார்கள். அப்படி என்றால் இவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லாததை சொன்னதாக சொல்கின்றார். அப்படியானால் இவர் நரகத்திலே ஒரு இடத்தை ஒதுக்கிக் கொள்ள வேண்டிய அந்த லிஸ்டிலே தான் வருவார் என்பதை நாங்கள் எச்சரிக்கக்கூடிய ஆரம்பத்தில்